ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. அயர்லாந்தில் இந்திய வம்சாவளியினரை குறிவைத்து நடத்தப்படும் தொடர் தாக்குதல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அயர்லாந்து தலைநகர் டப்ளினில் இருக்கும் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் தனது 60 வயது தந்தை மீது 2 சிறுவர்கள் இனவெறி தாக்குதல் நடத்தியதாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், எனது 60 வயது தந்தையை சுமார் 7 வயதுள்ள 2 சிறுவர்கள் செல்ஃபி எடுக்க அழைத்தனர். பின்னர் அவரை கேலி செய்ய தொடங்கினர். அப்போது ஒருவன் என் தந்தையின் பாக்கெட்டிலிருந்து பணப்பையை எடுக்க முயன்றான். நாங்கள் அமைதியாக ஏற்க முயன்றும் அவர்களின் அத்துமீறல்கள் தொடர்ந்தன. இறுதியில் அதிர்ச்சியூட்டும் வகையில் ஒரு சிறுவன் என் தந்தையை உடல் ரீதியாக தாக்கினான். இந்த சம்பவம் எங்களை மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக உணர வைத்தது என்று வேதனையுடன் கூறினார். மேலும் இது தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த பெண் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் அயர்லாந்தில் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த டாக்ஸி டிரைவரும் 6 வயது சிறுமியும் தாக்கப்பட்ட சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. அதைத் தொடர்ந்து அங்குள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தி வருகிறது.